இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னா, நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன், இல்லை புதுசாக ஏதாவது படிக்க போகிறேன், புதுசாக இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக இந்த கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன், இல்லை இந்த விஷயம் எனக்கு நான் புதுசாக செய்யலான் இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளே தோணும் பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சி நம்மக்கிட்ட ஏற்பட்டு உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுவோம். நான் அடுத்த 6 மாதத்தில் இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன், இதனுடைய பொட்டன்ஷியல் இப்படி இருக்குது, நான் இந்த லெவலில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுற பழக்கம் உண்டு. இதனால நன்மை என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒருவேளை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை கேள்வி கேட்பான். இது 4 பேர்த்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அதுக்காகவே நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படின்னு மெனக்கெட்டு நம்ம பண்ணுறது உண்டு. இது நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை யார்கிட்டமே சொல்லாத, மௌனமாக இரு, சத்தம் இல்லாமல் முன்னேறு, இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு பிளானை, ஒரு ஐடியாவை எல்லாத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால 2 மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எனர்ஜி, 2வது அட்வைஸ். இந்த எனர்ஜினா என்ன அப்படின்னா, சிம்பிள். நீங்கள் மெனக்கெட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஒரு பாராட்ட தேடுறீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அதை வேலிடேட் பண்ண பார்க்குறீங்க. இதுக்கு நிறைய எனர்ஜி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இது தேவையற்றது. அதற்கு பதிலாக அந்த வேலையில் கவனம் வை, அந்த வேலையில் நீ ஆற்றலை செலுத்து, அந்த வேலையில் மும்முரமாக இரு, வேலையில் ஃபோக்கஸ்டாக இரு, அதை செயல்படுத்துவதில் நீ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான கருத்து. இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கலாமே. சிங்கம் தினமும் போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி நடக்கிறது இல்லை. எதை வச்சு சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவா அந்த மிருகங்கள்லாம் ட்ரீட் பண்ணுது அப்படின்னா, சிங்கத்தின் செயல்பாடுகள் தான். அப்போது தினமும் போய் நான் இதை பண்ணலான் இருக்கேன், இது எனக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது, அடுத்த 6 மாதத்தில் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த செயல் தான் உங்களை அப்படி பேச வைக்குமே தவிர உங்களுடைய வார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புரிதல். அடுத்தது அட்வைஸ். இந்த அட்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இது இன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஒத்து வராது, இது இன்றைக்கி ஒர்க் ஆகாது, இன்றைக்கி ட்ரெண்ட்லேயே கிடையாது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக தான் இது வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரி, இதுக்கு மாறாக யாராவது ஒரு 4 பேர் நீ சொல்கிற ஐடியா சூப்பர்ப்பா, நீ பண்ணிடுவ, நீ சக்ஸஸ் பண்ணிடுவ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க, நம்மளை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரங்களில் இந்த பாராட்டும் புகழுமே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இதை ஆல்ரெடி செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டு, நம்ம இதை ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இந்த வேலைகளில் கவனம் இல்லாமல் செய்து விடுகிறது. வேலை செஞ்சாதானே இதெல்லாம் கிடைக்கணும், ஆனால் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில கவனம் போகாது. சரி, எதுக்கு செஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு லெத்தாஜினஸ் வந்துடுது, ஒரு லேசினஸ் நமக்குள்ள வந்துடுது. அதனாலேயே நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறோம். இது நிறைய நேரங்களில் நடப்பதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு சில நன்மைகள் கூட இருக்குது. என்னன்னு பாருங்களேன். இப்போ 4 பேர்த்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய எதிர்கேள்விகள் வரலாம், கருத்துக்கள் வரலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவீங்க. அதனால் மனக்கசப்புகள் கூட ஏற்படலாம். அதை நம்ம நினச்சி வேலையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இவன் ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்மளுடைய எனர்ஜி விரயம் அதிகமாக அங்கே இருக்கிறது. அதற்கு பதிலாக அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை எடுத்துகிட்டு வேலையில் கவனம் செலுத்தலாம். இந்த வேலை நமக்கு பெரிய சக்ஸஸை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். இது உங்கள் பிளானை, உங்கள் கோல்ஸை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கோம். இது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, எப்போ செய்யலாம், இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கான்வர்சேஷன் நம்மக்கிட்ட நிறைய நேரம் ஓடும். நிறைய நேரங்களில் அது நெகட்டிவான நிறைய விஷயங்கள் ஓடத்தான் செய்யும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தவிர்த்து பார்க்கும் பொழுது சில டேக் அவேஸ் நம்மளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால், இது செய்யலாமே, இது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, இதை செஞ்சால் ஈஸியாக இது இருக்குமே, இதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நகரலாமே, அப்படிப்பட்ட நிறைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டாக்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே நடக்கும். இதன் வெளிப்பாடாக ஆக்ஷனபிள்ஸ் என்ன, அதை மட்டுமே நம்ம செய்வோம், ஈஸியாக அதில் செயல்படுவோம், ரிசல்ட்டும் நமக்கு தேவையான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது 2வது பெனிஃபிட். 3வது பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் அதில் ஃபெயிலியரே ஆகிட்டாலும் கூட மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது. இதுலேருந்து ஒரு லேர்னிங் நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம வெளியில் எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும்பா அப்போவே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது அப்படி சொல்லி
பின்னாடி இருந்து நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த இடங்கள்ல அது தவிர்க்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது சரியாக வரல, அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கிட்டு திரும்பவும் பண்ணலாம். உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்க செல்ஃப் டாக்கு கூட உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இத்தனை விஷயத்தை நீ கற்றுக்கிறல, நீ இன்னும் முன்னேறலாம் அப்படின்னு உங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு இதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு யூடியூப் சேனலை எடுத்து ஆரம்பித்து ஒரு வகையில் அது போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க. நான் அதை ஆரம்பித்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் அதை பண்ணாமல் நான் 4 பேர்த்துக்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக இந்த யூடியூப் சேனலில் நான் பேசி கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய கருத்துக்கள் வந்திருக்கும். இதை தான் பண்ணணும், இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பண்ணால் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது டிஸ்கஷன் மட்டுமே போகுமே தவிர ஒரு டெசிஷனுக்கு வராது. இது ரொம்ப எளிமையாக வேலுமணி, அதாவது தைரோக்கர் வேலுமணி ஒரு பேட்டியில் சொன்னார், நீ டிஸ்கஸ் பண்ணுமா இல்லை டெசிஷன் எடுக்கணுமா அப்படின்னு. டெசிஷன் தான் உன்னை பவர்ஃபுல் ஆகுது, டெசிஷன் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகருதே தவிர டிஸ்கஷன்ஸ் கிடையாது. அப்போ டிஸ்கஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீ டிஸ்கஷன் பண்ணிகிட்டே தான் இருப்ப. அப்போது நீ தனித்து இயங்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது இது என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்குமே இது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக புழங்கிட்டு இருந்ததுனால தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ட்ரேடர், இன்வெஸ்டர் இவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, இது பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அது எதிர்க்கிறது நிறைய வரும். ஒருத்தர் நியூஸ் எடுத்து காமிப்பார், இல்லைப்பா இந்த ஸ்டாக்கில் பார்த்தியா நிறைய கடன் இருக்குது இப்படின்னு எடுத்து காமிப்பார். இப்படிலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்போ டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல. நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு எனக்காக ஒன்று தோணுச்சு, அதில் தினமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அபரிமிதமான அதில் வளர்ச்சி எனக்கு இருந்துச்சு. இது இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு பதிலாக பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்படுவதில் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இதில் செயல்படுவதில் எப்படி கவனம் செலுத்துறது, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நாளைக்கு இப்போ நம்ம பேசின மாதிரி யாருக்கிட்டமே உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதை நோக்கி நீங்கள் என்னவெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது முதல் விஷயம். இரண்டாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிளானை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை அடைவதற்கு என்ன ஸ்கில்லை கற்றுக்கணும், எந்த புத்தகங்களை படிக்கணும், எந்த நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் குறியாக இருந்து தினம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய வேலையில் நேரத்தில் ஃபஸ்ட்டு 90 நிமிஷத்தை யாருக்குமே கொடுக்காதீங்க. எந்த ஃபோன் கால்ஸுக்கும் கொடுக்காதீங்க, எந்த ஒரு ஆஃபீஸர்ஸுக்கும் எந்த ஒரு டீம்மேட்டுக்கும் கொடுக்காதீங்க. வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஃபஸ்ட்டு 90 நிமிஷம், அது 9 to 10:30 இருக்கலாம், 10 to 11:30 இருக்கலாம், அது என்ன டைமாக வேணால் வச்சுக்கோங்க. முதல் 90 நிமிடங்கள் அந்த விஷயத்தை எக்ஸிக்யூஷன் மட்டும் பண்ணுங்கள், ஆக்ஷன்ஸை மட்டும் பண்ணுங்கள், ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், யார்கிட்டமே பேசாதீங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருங்க. ஈவினிங் டைமில் வச்சுக்கோங்க, இல்லை 10:30 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. முதல் 90 நிமிடம் உங்களுடைய வேலைக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா டிட் லிஸ்ட் இல்லாட்டி டன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாகவே நாளைக்கு காலையில் இதெல்லாம் பண்ணலாம், இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு நம்ம எழுதி வைக்கிறோம். அதுக்கு பதிலாக அந்த வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதும் பொழுது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது, எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்ப்போம். மூன்றாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவுமே அதிகமாகும். அடா இத்தனை வேலை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோமே அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஒரு முன்னேறுவதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். எங்கிட்ட அது ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னன்னாலே ஒரு செல்ஃபை நான் பாராட்டிக்குவேன். ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு நல்ல போய் ஒரு காஃபி குடிக்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை வாங்கி சாப்பிட்றது தனியாகவே நான் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இதே நம்ம ஒரு 10 பேர்த்துக்கிட்ட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நாள் இருக்குது. எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த போட்ட விதை மரமாக மாறட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த செலிப்ரேஷன் நடக்கும். பட் விதை போட்டிருக்கோம் இல்லை, ஆனால் கொஞ்சம் துளிர் விட்டுருக்குல்ல, அதுக்கு நீங்களே சின்ன செலிப்ரேஷன் உங்களுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்ணுறதில்ல. நான் பண்ணுறேன், நீங்களும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்யும் பொழுது நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுருப்போம், அதில் ரிசல்ட் நிறைய வந்திருக்கும், ரிசல்ட் நிறைய வராமல் கூட இருக்கலாம், அதில் சந்தோஷம் நிறையா இருக்கும், துக்கமும் நிறையா இருக்கலாம்.
இப்போ நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ரொம்ப மெனக்கெட்டுட்டோம் அப்படின்னு தேவையில்லாததை அழிப்பதற்கும், இன்னும் தேவையான விஷயங்கள் இந்த வாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அதை புகுத்தி வேகமாக செயல்படுவதற்கும், ரைட் டைரக்ஷனில் நீங்கள் போய் கொண்டு இருப்பதற்கும், இன்னும் ஃபாஸ்ட்டாக போவதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த ரிவ்யூ சிஸ்டம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். இது நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் நம்ம யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சு ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது யார் அப்படின்னு நீங்கள் பெரிய லிஸ்ட்டே நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ சத்தமில்லாமல் முன்னேறு, யாரிடமும் சொல்லாதே, மௌனமாயிரு, இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைய வீடியோக்கள் இருந்தாலும் கூட அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ இத்தனை விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பண்ண விஷயம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு நியூ டைமென்ஷனில் இதை பார்க்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு புரிதல் இருந்தோம், எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணணும், அதை வேலிடேட் பண்ணணும், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னு. அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரிதல் இருக்குது, இன்னொரு டைமென்ஷன் பார்க்கும் பொழுது இந்த டைமென்ஷனில் ஏன் அப்ரோச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதாவது ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இது ரிசல்ட் கொடுத்தா நம்ம வேண்டாம்னா சொல்ல போகிறோம். அந்த வகையில் இதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்து இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்து உண்மையிலே ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஈர்ப்பு விதி சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். அதில் எல்லாமே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நிறைய பேர்னால அதை ஃபாலோ பண்ண முடிகிறதில்ல. அந்த ஃபாலோ பண்ண முடியாதவர்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே இது ஒர்க் ஆச்சுன்னா எஸ், சந்தோஷம் தானே. அந்த வகையில் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.